ஒரு விவசாயியின் வாழ்க்கையை நாம் ஒரு நாள் கவனிச்சா தான் அவங்களோட உண்மையான போராட்டம் என்ன அப்படின்ட்டு நமக்கு நல்லா புரியுங்க. காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வயலுக்கு போயிடுவாங்க. மண்ணோடு போராடும் அந்த மனிதர்கள் தான் மழை பெய்யுமா இல்லையா, பயிர் விளையுமா இல்லையா என்ற எண்ணங்களுடன் தான் வாழ்கிறாங்க. அந்த வாழ்க்கையில் நீர் மற்றும் மின்சாரம் அப்படிங்கிறது வெறும் வசதி மட்டும் இல்லைங்க, அது விவசாயத்தோட உயிர்னே சொல்லலாம். அதனால தான் தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கான இலவச வேளாண் மின்சாரம் பல வருஷமாக ஒரு முக்கிய சமூக நல கொள்கையாகவே இருந்து வருதுங்க. 1990ஆம் ஆண்டில் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் தலைமையில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இன்னைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கான சிறு மற்றும் குறைந்த நிலம் கொண்ட விவசாயிகளுக்கு பெரிய ஆதரவாகவே இருக்குங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திட்டத்தை தொடரவும் மேலும் பார்த்தீங்கன்னா வலுப்படுத்தவும் வாக்குறுதி அளித்துள்ளதாக கூறப்படுதுங்க. ஸோ இப்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசும் விவசாய மின் இணைப்புகளை அதிகரிக்கும் முயற்சிகளை பற்றி பேசிட்டு வராங்க. ஆனால் எந்த நலத்திட்டமாக இருந்தாலும் அது மிகப்பெரிய கேள்வியை எழுப்புங்க. இந்த திட்டம் நீண்ட காலத்திற்கு பொருளாதார ரீதியாக எப்படி செயல்படும், மின்சார வாரியத்தின் செலவுகளை அரசு எப்படி சமாளிக்கும், அதே நேரத்தில் விவசாயிகள் நலன் எப்படி பாதுகாக்கப்படும், இந்த கேள்விகளுக்கான பதில் காலத்தோடும் அரசின் செயல்பாடுகளோடும் தான் வெளிப்படுங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிதர்சனமான உறுதியாக இருக்குங்க, விவசாயம் வலுவாக இருந்தால் தான் ஒரு மாநிலத்தின் உணவு பாதுகாப்பு உறுதியாக இருக்குங்க. அந்த விவசாயத்தின் வயலில் பம்பு மோட்டார் ஓடிக்கொண்டிருக்கும் வரைக்கும் தான் அந்த வயலில் பயிர் பச்சை பசையாக நிற்கும். அந்த மண்ணின் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் விவசாயிகளோட வாழ்க்கையும் தொடர்ந்து முன்னேறும். அதனால தான் இலவச வேளாண் மின்சாரம் போன்ற திட்டங்கள் அரசியல் விவாதத்தை தாண்டி ஒரு விவசாயியின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் முக்கியமான கொள்கையாகவே பார்க்கப்படுது. ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தை விரைவில் அறிமுகப்படுத்த போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எத்தனை பேர் உள்ளே வருவாங்க, யார் யாரெல்லாம் எலிஜிபிள், ஸோ என்ன இயருக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இலவச மின்சாரம் அவைலபிளாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2 வாரத்தில், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த இலவச மின்சாரம் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். யார் யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க வந்துருவாங்க அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் அடுத்த ஆட்சியில் அமரப்போகும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி அந்த முதலமைச்சர் உடனே இதை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த 2ல் எது வேணால் முக்கியமாக நடக்கும் அப்படின்ட்டு நான் அந்த இடத்துல சொல்கிறேன். இதோட முழு விவரம் என்ன அப்படின்னு தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறேங்க. சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசியலில் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு திட்டம் மட்டும் இல்லைங்க, அது பல வருஷமாக விவசாயத்தின் உயிர் நாடியாக இருந்து வரும் ஒரு மிகப்பெரிய சமூக பொருளாதார கொள்கைன்னே சொல்லலாம். ஸோ குறிப்பாக சொல்லணும்னா 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கான இலவச வேளாண் மின்சார திட்டத்தை தொடர்ந்து வலுப்படுத்துவோம் அப்படின்ட்டு கூறப்பட்டிருக்கு. ஸோ அதே வேளையில் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த வாக்குறுதியை அவங்களுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் வரலாறு மிகவும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் வழங்கும் கொள்கை ஃபஸ்ட்டு 1990ஆம் ஆண்டில் அப்போதைய முதல்வராக இருந்த மு கருணாநிதி அவர்கள் தலைமையிலான அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய பெரும்பாலும் நிலத்தடி நீர் பம்பு மூலம்தான் மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டியிருந்துச்சு. ஆனால் மின்சார கட்டணம் அதிகமாக இருந்ததால் சிறு மற்றும் குறைந்த நிலம் கொண்ட விவசாயிகள் பெரும் சிரமத்தை சந்தித்தாங்க. அந்த நிலையில தான் இந்த இலவச மின்சார திட்டம் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக மாறுச்சுங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு மதுரை மாவட்டத்தில் 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்கும் ஒரு சிறு விவசாயி கிணற்றில் இருந்து மோட்டார் மூலமாக நீரை எடுத்து சாகுபடி செய்வதாக வச்சுக்கோங்க. மாதம் அவர் மின்சார கட்டணம் செலுத்த வேண்டியிருந்ததால் அவர் பெரும் வருமானத்தில் பெரும் பகுதி பார்த்தீங்கன்னா அதற்கு செலவாயிடு. ஆனால் இலவச மின்சாரம் கிடைச்சா அந்த செலவு முழுசும் குறைந்து விவசாயத்தை தொடர முடியும். தற்போது தமிழகத்தில் லட்சக்கணக்கான விவசாய பம்ப் செட்டுகள் இந்த இலவச மின்சார திட்டத்தின் கீழே பயன்பெற்று வராங்க. 2026 தேர்தல் அறிக்கையில் இந்த திட்டத்தை மேலும் மேம்படுத்தும் நோக்கில்
புதிய மின் இணைப்புகளை விரைவாக வழங்குவதும் பழைய பம்ப் செட்டுகளை மாற்றி சக்தி சேமிக்கும் புதிய மோட்டார்கள் வழங்குவதும், அதாவது எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிற மோட்டரை பயன்படுத்துவதும் மானியத்தில் நாங்கள் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோலார் பம்ப் செட்டுகளை ஊக்குவிப்பது போன்ற நடவடிக்கைகள் குறித்து பேசப்பட்டு வருதுங்க. ஸோ தற்போதைய அரசின் தரவுகள் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழகத்தில் 23 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய மின் இணைப்புகள் உள்ளதாக கூறப்படுது. ஸோ இதில் பல விவசாயிகள் தண்ணீர் பாசனத்திற்கு முழுமையாக இந்த மின்சாரத்தை தான் நம்பியிருக்காங்க. ஸோ இதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, தஞ்சாவூர் டெல்டா பகுதிகளில் நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தினமும் பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் பம்பு மோட்டர்களை இயக்கி வயலுக்கு நீர் செலுத்த வேண்டியதாக இருக்குது. ஸோ மின்சார கட்டணம் இருந்தால் அந்த சாகுபடி செலவு அதிகரித்து விவசாயம் ஒரு லாபகரமாக இருக்காதுங்க. ஒரு சிறிய கேஸ் ஸ்டடி பார்க்கும்போது திருச்சி மாவட்டத்தில் 3 ஏக்கர் நிலம் கொண்ட விவசாயி ஒருத்தர் இலவச மின்சாரம் மூலம் வருஷத்துக்கு சுமார் 20,000 to 30,000 வரை செலவை சேமிக்க முடியுது அப்படின்ட்டு விவசாய அமைப்புகள் கூறுறாங்க. ஸோ இந்த திட்டத்திற்கான விண்ணப்ப முறையை மிகவும் முக்கியமானதுங்க. ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா புதிய வேளாண் மின் இணைப்பு பெற விரும்பினால் முதல்ல தனது நில ஆவணங்கள், அடையாள அட்டை, பாசன கிணறு இல்லைன்னா பம்ப் அமைப்பு விவரங்களை ஆகியவற்றுடன் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அலுவலகத்தில் இல்லைன்னா ஆன்லைன் போர்டில் விண்ணப்பிக்க வேண்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மின்துறை அதிகாரிகள் நிலத்தை ஆய்வு செய்து பம்ப் அமைப்பு சரிபார்த்த பிறகு தான் மின் இணைப்பு வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. பல இடங்களில் காத்திருப்பு பட்டியல் இருந்ததால் தற்போது அதை குறைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகிருக்கீங்க. ஸோ இந்த இலவச மின்சார திட்டம் அப்படிங்கிறது விவசாய உற்பத்தியை அதிகரிக்கவும் சிறு விவசாயிகளை பாதுகாக்கவும் முக்கிய பங்கு வகித்திருக்கிறதாக ஆதரவாளர்கள் கூறுறாங்க. ஆனால் இதனால் மின்சார வாரியத்திற்கு பெரிய பொருளாதார சுமை ஏற்படுதுங்க அப்படின்ட்டு சில பேர் விமர்சிக்கிறாங்க. எதனால் அப்படின்னா, தமிழக அரசியலில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் முக்கிய நலத்திட்டங்களில் ஒன்றாக இந்த இலவச வேளாண் மின்சார திட்டம் தொடர்ந்து இடம்பெற்று வருது. ஸோ அதனால தான் 2026 தேர்தலை முன்னிட்டு இந்த திட்டம் மீண்டும் முக்கிய அரசியல் விவாதமாக மாறியிருக்குங்க. விவசாயிகள் இந்த திட்டம் தொடர வேண்டும் என்று வலியுறுத்தும் நிலையில் அரசியல் கட்சிகளும் விவசாயிகளின் ஆதரவை பெற இந்த திட்டத்தை வலுப்படுத்தும் வாக்குறுதிகளை அளித்து வராங்க. ஸோ அதனால தான் இது மாதிரி இலவச மின்சார ஸ்கீமில் விவசாயிகள் இன்னும் நிறைய பேர் இன்னும் மின்சாரம் வாங்காமல் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்று நாம் நீண்ட நேரமாக விவாதித்த இந்த ஒரு விஷயம் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் தமிழக அரசியலையும் கிராமப்புற வாழ்க்கையிலும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நமக்கு தெளிவாக காட்டுதுங்க. ஒரு சிறு விவசாயி தனது வயலில் பம்பு மோட்டரை இயக்கும் போது அது வெறும் மின்சாரம் மட்டும் இல்லைங்க, அது அவங்களுடைய குடும்பத்தின் உணவு, குழந்தைகளோட கல்வி, அந்த வீட்டின் எதிர்காலம் ஆகியவற்றை அனைத்தையும் இயக்கும் சக்தியாக இருக்குதுங்க. அதனால தான் இந்த இலவச மின்சார திட்டம் பல ஆண்டுகளாக விவசாயிகளின் வாழ்வாதார பாதுகாப்பாக இருந்து வருதுன்னே நாம் சொல்லலாம். ஸோ 2026 தேர்தல் அறிக்கையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திட்டத்தை தொடர்வது குறித்து பேசப்படுது. ஆனால் இந்த விவாதத்தின் இறுதியில் நம்மால் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று மட்டும்தாங்க. எந்த அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் விவசாயியின் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை மக்கள் எதிர்பார்ப்பு. ஸோ மின்சாரம், நீர் ஆதரவு விலை, தொழில்நுட்ப உதவி, இந்த அனைத்தும் சேர்ந்து தான் விவசாயம் வலுவாகும். விவசாயம் வலுவாக இருந்தால் தான் ஒரு மாநிலம் வலுவாக இருக்கும். அதனால தான் இந்த இலவச வேளாண் மின்சார திட்டம் அப்படிங்கிற ஒரு தேர்தல் வாக்குறுதி மட்டும் இல்லைங்க, அது ஒரு விவசாய நம்பிக்கை, ஒரு குடும்பத்தின் பாதுகாப்பு, ஒரு சமூகத்தின் எதிர்காலம் என்பதையும் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.